Karangan Pendek வெளியாகுது சொன்னாங்க. Karangan Pendekனா பாகியான் ஏவோட எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் ஃபாலோ பண்ணணும். அண்டர் 50 to 200னா அதுக்குள்ளார தான் எழுதணும், அதுக்கு மேல எழுதக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ அப்புறம் ஃபார்மேட்டும் வெளியாகலாம். நீங்க நினைக்காதீங்க லப்போரான்லாம் வெளியாகாதுன்னு. சூராட் கூட வெளியாக வாய்ப்பு இருக்கு. உங்க செகு லைட்டா கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி என்ன தேமா ஏதாவது ஃபார்மேட் இருக்கான்னு கேட்டுக்கோ வெலனியா. ஸோ நீ எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணினா நான் மேபி என்ன மாதிரியான கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் நான் கொஞ்சம் உனக்கு சடங்கான் ஓகே அண்ணா. அப்புறம் அட்மிட்ஸ் வந்து the last exam the next week தான். லைக் next week is exam start. அதுக்கும் next week தான் வந்து மண்டே வந்து அட்மிட்ஸ். அட்மிட்ஸ் என்ன டாபிக் வருது? அட்மிட்ஸ் வந்து chapter 3 and chapter 10. சம்மதமே இல்ல, ஏன் chapter 3 க்கு போயிட்டாங்க? அதான் நான் சொன்னேன் டீச்சர், என்னோட டீச்சர் வந்து ஏன்னா தெரியுமா, நீங்க ஒன்னு பாத்தீங்கன்னா chapter 3யும் chapter 10ம் ஆக ஈஸியான சாப்டர் இதுதான். சாப்டர் 10 வந்து சாலிட்டா வந்து 10 மார்க்ஸ் எடுக்கலாம் இண்டெக்ஸ் நம்பரு. சாப்டர் 3 வந்து அந்த நம்ம சைமல்டேனியஸ் செய்வோம்ல, அதோட எக்ஸ்டென்ஷன் பார்ட் தான். இது ரெண்டும் ஈஸியான சாப்டர் தான். அதனால தான் உங்களுக்கு ஆனா சாப்டர் 10 எனக்கு கொஞ்சம் புரியல. ஏதாவது கேள்வி இருந்தா அனுப்பி விடு, நான் உனக்கு வீடியோ செய்றேன் லெசன். ஓகே ஓகே. ஓகே ரைட். அது வந்து திரும்ப அந்த இண்டெக்ஸ் நம்பர் நான் பாக்குறேன். என்னோட ஃபார்ம் 5 வீடியோ, பழைய வீடியோ உதயாக்கு செஞ்சதெல்லாம் இருக்கும். இண்டெக்ஸ் நம்பர் எப்படி சால்வ் பண்ணணும்ட்டு நீ அந்த ஒரு கேள்வியும் கோ த்ரூ பண்ணு. அது 4 கேள்வி தான் பீச்சாங் பண்ணுவேன். அதனாலே நீ பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும். இந்த டாபிக்கே அவ்வளவுதான் கேட்க முடியும். ஓகே ஓகே. சோ அதான் ஓகே. சோ லேட்டர் யூ மெசேஜ் மீ. ஓகே சார். ஓகே ஓகே, ஐ மெசேஜ் யூ. ஓகே சரி, இன்னைக்கு உள்ள லெசன் போயிடலாம். Pemahaman Petikan Sastra. முதல்ல நம்ம petikan sastra தேமா pelancongan பார்ப்போம். ஓகே, நான் மொதல் உங்க கூட கோ த்ரூ பண்ணிக்கிட்டே வருவேன். உங்களுக்கு சில டைம் கொடுப்பேன், நீங்க ஈஸிலாம் கொஞ்சம் தேடி சார்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் யூ ப்ரெசென்ட் யோர் ஆன்சர், தென் வி டிஸ்கஸ். ஏன்னா நான் மட்டும் ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் தேர் இஸ் நோ பர்பஸ் ஆஃப் லேர்னிங் ஹியர். ஓகே ரைட். நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் petikan. ஓகே, இது வந்து ரெண்டுமே நான் ஃபார்ம் 5 டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் எடுத்தேன். ஓகேயா? ஸோ என்னோட கொஸ்டின்லாம் வெரி வெரி ஸ்டாண்டர்டாக இருக்கும். நான் பார்க்குறேன் நிறையா புக்கு வந்து ரேமே தேமேவாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லிம்பாகா பப்ரிக்ஷன் கேட்குற கேள்விலாம் வந்து வேற லெவலில் இருக்குது இப்போ உள்ள கேள்விலாம். ஸோ யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் மை கொஸ்டின்ஸ் மச் மோர் ஹை குவாலிட்டி. ஓகே சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபார்ம் 5 டெக்ஸ்ட் புக்லேருந்து எடுத்தோம். இது வந்து ஒரு petikan drama antara alam sekitar dengan pembangunan, between the nature and development. இது எப்படி pelancongan இருந்துச்சுன்னா pelancongan டாபிக்ல தான் இருந்துச்சு இது. ஓகே பார்க்கலாம். watak வந்து Amin dan Kaksu. Kaksuனா ஆக கடைசி அக்கா lah. ஓகே, Amin வந்து மேபி தம்பி lah. So babana scene number 1. Dua beradik duduk di meja makan menikmati minum petang di beranda rumah. வீட்டோட வராண்டால வந்து ரெண்டு பேரும் டின்னர் டேபிள்ல வந்து they having tea. ஓகே, Amin silapa இங்க இது போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், இருங்க. ஓகே, Amin lihat ada banyak lori dan kereta pacuan 4 roda. Kereta pacuan 4 rodana 4 wheeler காடி. எப்படி தெரியுமா, டொயோட்டா ஹைலாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? பெருசா இருக்கும், பின்னாடி வந்து நிறைய ஜாமான் ஏற்றிட்டு போற மாதிரி இருக்கும், ஜீப் வண்டி மாதிரி. அதுதான் kereta pacuan 4 roda சொல்லுவாங்க. Ada banyak lori dan kereta pacuan 4 roda keluar masuk di kawasan hutan bersebelahan kebun Pak Wan. Macam ada kerja menara hutan. Menara hutanna காடை மொட்டையாக்க போறானுங்களோ அப்படின்னு ஆமீன் சொல்றான். Mengapa dibiarkan? ஏன் இப்படியே விட்டுருக்காங்க? Sudah tiadakah pemuda kampung ini yang berani buat bantahan? இந்த ஊர்ல வந்து எந்த இளைஞனுக்கும் தைரியம் இல்லையா இதை தட்டி கேட்கறதுக்கு அப்படின்னு ஆமீன் கேட்குறான். அப்புறம் நம்ம அக்கா பதில் சொல்றாங்க. Amboi, sedapnya mulut berkata-kata. Itu projek pelancongan, bukan projek tarah hutan. Nama saja pelajar luar negara, itu pun tak tahu hendak beza. அப்புறம் அக்கா சொல்றாங்க, ஓ நீ வாய்க்கு வந்துலாம் ரொம்ப அப்படி பேசுற, அது வந்து காட்டை அழிக்கிற ப்ராஜெக்ட் இல்லை, அது வந்து ப்ராஜெக்ட் pelancongan. பேருக்கு தான் வெளியூர் ஸ்டூடெண்ட், ஆனால் இது கூட உனக்கு வித்தியாசம் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளுக்கு இல்லைன்னு என்ன தெரியுது, அமீன் வந்து வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. மேபி அவன் வந்து அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக வரான். ஓகே, பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். பட் கம் ஹியர், அமீன் பேசுறான் திருப்பி. Projek pelancongan akan menara hutan juga akhirnya. Kalau semua pokok ditebang, bangunan konkrit didirikan, apa lagi yang tinggal?
Mereka tak tahu ke hutan itu khazanah yang tidak ternilai harganya? ஸோ ஆமீன் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ப்ராஜெக்ட் பிளான்ச்சோங்கான் தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது செய்கிறதுக்கு என்ன தேவை? காடை வெட்டி தானே ஆகணும். அப்போ காடை வெட்டிட்டு கான்கிரீட் பில்டிங்ஸ்லாம் நம்ம எழுப்பிட்டோம்னா அப்புறம் வேற என்ன தான் இருக்கும் இந்த உலகத்தில்? அவங்களுக்கு தெரியாதா? காடு தான் நம்மளுக்கு விலை முடியாத ஒரு சொத்து அப்படின்றாங்க. கசானா இஸ் லைக் ஹர்த்தா. ஓகே, அப்போ அக்கா பதில் சொல்கிறாங்க, negara kita ini belum lagi ketinggalan min. Malahan ada ketikanya kita mendahului yang lain, terutama dalam konsep pelancongan mampan. Okey. Pelancongan mampan. அதுதான் நம்மளோட டாபிக்கே. pelancongan mampan. mampanனா என்ன அர்த்தம்னா, mampan மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னா கெக்கால். ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்றது. ஓகே, pengekalan. pelancongan yang mengekalkan sesuatu. ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்றது, அதுதான் mampan. ஓகே, அதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து லெஸ்தாரி கூட சொல்லலாம். லெஸ்தாரி, கெக்கால், மம்பான் இதெல்லாம் சேம் மீனிங். அப்படின்னா ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்றது. ஓகே, yang lain terutama dalam konsep pelancongan mampan. ஓகே, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நாடு இன்னும் பின்தங்கி போல, நம்ம நாடு தான் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. அதுவும் pelancongan mampan விஷயத்துல, கான்செப்ட்ல. அதாவது pelancongan yang balance everything. அதாவது நாங்க pelancongan செஞ்சுக்கிட்டு அலாம் sekitarயும் வளர்க்குறோம். அதுதான் kekalkan alam sekitar அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதோட அர்த்தம். Apatah lagi sektor pelancong. Sektor pelancongan menjadi antara penyumbang utama pendapatan negara. அதுலயும் நம்மளோட pelancongan வந்து மலேசியா நாட்டுக்கு வந்து is a main contributor of country's economy. Kita mahu situasi menang-menang. We want the win-to-win situation. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை இழந்துட்டு ஒரு விஷயத்த அடையணும் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. வின் டு வின் சிச்சுவேஷனா ரெண்டுமே சாதகமா இருக்கணும். அலாம் sekitarம் நல்லா இருக்கணும், pelancongan நல்லா இருக்கணும். அதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகே, pusat pelancongan dibina. அதே சமயத்துல கசானா நெகாரா dipelihara. நம்மளோட நாட்டில் இருக்கிற காடையும் நம்ம வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. Tentang projek pelancongan itu, projek itu diusahakan oleh anak kampung kita juga, Zahid. Anak sulung Pak Wan, dibantu oleh adik bongsunya Sarah yang kini merupakan pegawai alam sekitar. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறதே வந்து நம்ம ஆள்காரவங்க தான், நம்ம ஊருக்காரவங்க தான். அதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து pegawai alam sekitar தான். அப்போ pegawai alam sekitarே இருக்கும் போது இந்த pelanconganல சும்மா அந்த மரத்தை வெட்டுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற ரிப்ளேஸ்மெண்ட் எங்கேயாவது செஞ்சிருப்பாங்க தானே. அப்படிதான் அவங்களோட பாணியில கேட்குறாங்களா. அப்போ ஆமீன் சொல்றான், ஓ சாராவா, ஓ சாரா, budak perempuan yang selalu ikut kami masuk hutan dulu itu. Tapi bagaimana pembangunan boleh dibuat tanpa membangunkan alam sekitar? ஆனா எப்படி நீங்க டெவலப்மெண்ட் செய்வீங்க அலாம் sekitar அழிக்க முடியாம? ஓகே, Kak Su சொல்றாங்க, sebelum habis cuti nanti carilah masa untuk melawat tempat-tempat pelancongan yang berkonsepkan pelestarian alam sekitar. Pelestarianனா pengekalan. அதாவது அது pelanconganம் நடக்கும், அதே சமயத்துல alam sekitarயும் மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் pelestarian. Pelestarian is the pengekalan. Okay, pengekalan, maintaining. Pelestarian alam sekitar yang ada di negara kita. Yang terdekat ialah rumah hutan, rumah hutan dan rumah sungai di Batang Kali ataupun inap desa alam semula jadi di Janda Baik. Janda Baik வந்து ஒரு இடம். ஓகே, இனாப் டேசானா உங்களுக்கு தெரியும்ல, நான் அன்னைக்கு பிளான்ச்சோங்கான் எத்தனை விதம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல. சில பேர் வந்து நேச்சுரல் சுற்றி பார்க்கறதுக்காக வருவாங்க, அது எக்கோ பிளான்ச்சோங்கான். பெர்தானியானுக்காக வருவாங்க, அது அக்ரோ பிளான்ச்சோங்கான். சாப்பாடுக்காக வந்தாக்கா பிளான்ச்சோங்கான் கஸ்ட்ரோனோமி. இந்த மாதிரி நம்ம மலேசியா நாட்டில் இருக்கிற கிராம வாழ்க்கை வாழணும்னு வந்தாங்கன்னா அது பிளான்ச்சோங்கான் இனாப் டேசா. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளான்ச்சோங்கானும் செஞ்சுக்கிட்டு அது அலாம் சும்லா ஜடியும் ப்ரொடெக்ட் பண்ணுற சில பிளான்ச்சோங்கானும் இருக்குது. ஸோ அமீன் வந்து சொல்கிறான், menarik juga itu, Kak Su kena ikut sekali, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, இதில் வந்து மெயினாக வந்து அந்த பிளான்ச்சோங்கான் மம்பான்னு பற்றி பேசியிருக்காங்க. சரியா, ரைட். இதில் நான் எதுவும் ரிவீல் பண்ண விரும்பல, அது உங்களோட ஐடியாவை தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். எப்பவுமே குறைஞ்சது 2 பஹானாவது கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கே பற்றிக்கான் ட்ராமா ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் பற்றிக்கான் சாஜா ஒன்று எடுத்திருக்கேன். சாஜா pelancongan mampan. இதுவும் நான் புக்கு டெக்ஸ்ட் திங்கத்தான் 5 தான் எடுத்திருக்கேன். ஓகே, சரி. இது அவ்வளோ கஷ்டமான சாஜாலாம் இல்லை, சாஜாவோட மீனிங்லாம் புரியணும் அந்த மாதிரி லெவல்லாம் இல்லை, ஓரளவு புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு புரியாட்டாலும் லைக் பஹான் சத்து வச்சு மட்டும் நீங்கள் அழகாக அதை ஹூராய் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கேள்வி மக்சூர் ரங்காய் காத்தா
இந்த இந்த ரெண்டாவது பாகியான் மட்டும்தான் நீங்கள் எல்லா பஹானையும் தொடர மாதிரி ஏதாவது கேள்வி கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷாயரோ பந்தோனோ அவங்க ஈஸியாக தான் கொடுப்பாங்க. அதை அங்கே அழகாக நீங்கள் ஜவாப் பண்ணிடுங்க. அப்படி முடியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ பார்க்கலாம். pelancongan mampan. Okey, melancong bukan sekadar beli tiket, kemas beg, hore satu dunia digelintar. ஓகே, சுற்றி பார்க்குறது ஒன்றும் டிக்கெட் வாங்குறது, பேக்கை பேக் பண்ணுறது, எல்லா டிக்கெட்டையும் ஒரு உலகத்துக்கே நம்ம சொல்ல போகிறோம், அந்த நாங்கள் டூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை. ஓகே, அப்புறம் அடுத்த வரி, அடுத்த ரங்கா, pelancong mampan mengkaji. அதாவது இந்த மாதிரி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு pelancong வந்து எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணுவான். adakah sumber semula jadinya lestari. நம்ம ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்குறோன்னா அந்த இயற்கை வந்து பேலன்ஸாக இருக்கா இல்லையான்னு எப்பவுமே அவன் பார்ப்பான். அதுக்கு வந்து pelancong hijauன்னு ஒரு பேரும் வச்சிருப்பாங்க. நீங்கள் form 4 டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா pelancong hijau பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே, air, udara, hutan dan tanah tahan uji, spesies burung berbebaran di sana sini, அங்கே இங்கே பறந்துகிட்டு இருக்கு, mamalia reptilia terpelihara di habitat semula jadi. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒருத்தன் வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவான். யாரு? pelancongan mampan. Pelancong mampan melihat adakah penjagaan kualiti alam sekitar hebat. நம்ம வந்து alam sekitar jaga பண்றோம், ஆனா அதை dahsyata செய்யறோமா இல்லையா. pelancongan hijau menjadi matlamat program pemeliharaan dan pemuliharaan masyarakat setempat. So pelancongan hijau இதுவும் வந்து டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். pelancongan hijau is the green tourism. Green tourismனா you do tourism without இயற்கைக்கு கேடு விளைவிக்காம செய்யறது, without pollute the nature. Program pemeliharaan dan pemuliharaan masyarakat setempat, bersihkan pantai, tanam pokok, pilihan utama pelancong sajagat. இந்த மாதிரி pelancong செய்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க வந்து பிக்னிக் போனாங்கன்னா குப்பையெல்லாம் எடுத்து திருப்பி போடுறதுக்கு, அவங்க போட்ட குப்பை அட்லீஸ்ட் போடுறதுக்கு பிளாஸ்டிக் பை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ எங்கேயாவது இப்போ வந்து காடு பகுதியில் அவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கிங்க, ஹைக்கிங் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு, அவங்க எப்பவுமே அவங்க கூட வந்து மர கண்ணுங்களை கொண்டு போவாங்க. அங்கே போயிட்டு காட்டில் ஏதாவது ஓரத்தில் அந்த மரக்கண்ணை நட்டு வச்சுருவாங்க. இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம், பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை அடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கு நீங்கள் இந்த ஐடியாவை சுந்தே பண்ணி விடலாம். இதுதான் வந்து pilihan utama pelancong sejagat. Sejagat, jagatனா ஜகம், ஜகம்னா டூனியா. தமிழில் வந்து டூனியான்னு, தமிழில் சன்ஸ்கிரிட் வார்த்தை. ஓகே, ஜகத்தை ஆளுவான் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஜகம்னா வந்து டூனியா. அப்போ sejagatனா dunia அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது pelancong mampan meneliti adakah pembangunan sosialnya seimbang dan harmoni. இது வந்து நான் அர்த்தம் சொல்ல மாட்டேன், இது வந்து நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்ன அர்த்தம்ட்டு. ஓகே, ஆனால் அது ஜவாபான் கொடுக்கும் போதே உங்களுக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, rakyat sehat, ekonomi mantap dan bernilai murni, kaya budaya dan seni, warisan kebangsaan dihargai. pelancong mampanனா இயற்கையை மட்டும் பேலன்ஸ் பண்ணுறது இல்லை, அவங்களோட சோஷியல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். அதாவது ரக்கியாட் சேஹாட்டாக இருக்கிறது, எக்கனாமி ஜோக்காக இருக்கிறது, நல்ல கேரக்டரிஸ்டிக்கில் இருக்கிறது, அந்த மக்கள்லாம் ஃபுல் ஆஃப் கல்ச்சர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், இதெல்லாம் இருந்தாலும் அதுவும் pelancongan mampan தான். மம்பான்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறத ஒரு pelancongan. ஓகே, pelancongan mampan. அடுத்தது pelancong mampan meneroka, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. adakah pembangunan fizikal dipelihara dan dipulihara. அதாவது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னா பில்டிங் கட்டுறது, மால் கட்டுறது, அதான் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஓகேயா. ஸோ konservasi bangunan, monument, arkeologi dan tapak warisan negara. அதாவது இப்போ வந்து இது வந்து pelancongan இது வந்து சில பேர் வந்து இந்த பழைய காலத்து பொருள்கள் பில்டிங் மேலெல்லாம் ரசிப்பாங்கல்ல, அந்த சைட்லேருந்து யோசிக்கிறாங்க. வந்து ரக்கியாட் சைட்லேருந்து யோசிக்கிறாங்க. சில பேர் வந்து அந்த இயற்கை அழகை வச்சு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் எல்லா ஏங்கிள்லேருந்தும் யோசிக்கிறாங்க. ஏன்னா pelancongan mampanனா வந்து அலாம் ஸ்கிட்டாரை மட்டும் பேலன்ஸ் பண்ணுறது இல்லை, செஜாராவை பேலன்ஸ் பண்ணுறியா, ரக்கியாட்டோட நலனை பேலன்ஸ் பண்ணுறா, எல்லாத்தையும் கேட்குறாங்க. இதுதான் ஐடியா ஆஃப் pelancongan mampan. ஓகே, மம்பான் வந்து அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் பில்டிங்கை கன்சர்வ் பண்ணுறீங்களா, மான்யூமெண்ட்லாம் எல்லாம் தெரியும், செஜாராவில் படிச்சிருப்பீங்க, கல்வெட்டுகள், ஆர்கியாலஜி, தாப்பா வரிசான் நெகாரா, இதெல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா. menyimpan 1001 cerita, ஏன்னா இந்த பில்டிங் பின்னால் 1001 கதை இருக்குது. sejarah negara bermulanya tamadun bangsa. அங்கேருந்து தான் நம்ம பல இஸ்திரிங்கள் அங்கேருந்து தான் கிளம்பி வந்திருக்கு. ஸோ pelancongan mampan, pilihan warga dunia yang memandang ke hadapan.
Aதாவது pelancongan mampanna pelancongan yang balance from every aspect. That will be the choice of worldwide people. Okay? Who are progressing. Memandang ke hadapan, maju ke depan அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பேசிக்லி ரொம்ப அவ்வளோ கஷ்டமானது இல்லை. இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வந்து ஹூராய் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் மெயினாக வந்து எனக்கு வந்து பரிகான் பஹாண்டுவால மக்சூத் வந்து நீங்கள் தேடி பாருங்க. ஓகே, நான் உங்களுக்கு வந்து 12 நிமிஷம் கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் kepentingan pelancongan mampan kepada alam sekitar கேட்டிருக்காங்களே. நீங்கள் முதல்ல எல்லா ஐசியும் கேரேஜ் பண்ணி வைங்க. கண்டிப்பாக பான் சத்து பான் டுவாலின்னு தான் நீங்கள் சொல்லணும். 2 பஹானையும் தொடணும். இப்போ 3 மார்க்கானால நீங்கள் எத்தனை ஈஸி கொடுக்கணும்னா 2 ஈஸி சுடா சுக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் எதெல்லாம் நீங்கள் ஈஸியாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கேரேஜ் பண்ணி வைங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் நம்ம எது பெஸ்ட் ஈஸி எப்படி ஜவாப் பண்ணலாம்னா நான் அப்புறம் சொல்லித்தரேன். ஓகே, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் இங்கே ஒரு கேபாட் கேள்வி கேட்டிருக்கேன். ஓகே, அந்த கேள்வி என்னன்னு பார்த்துக்கிங்க. ஸோ தட் நீங்கள் அப்புறமா நீங்கள் அதுக்கான ஐடியா யோசிக்கலாம். Kerajaan telah mengambil pelbagai inisiatif untuk merancangkan industri pelancongan negara kita kerana banyak menyumbang kepada ekonomi negara dan sosioekonomi rakyat. ஓகேயா? pelancongan வந்து நல்லா மாஜு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட். பிகாஸ் அதுதான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் எஸ் வைஷ்ணவி என்னாச்சு? Sorry sir, disconnected. Automatically disconnected. I don't Okay. know. You miss any part? No. Okay. நீங்க அதை இது பண்ணிட்டு. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளோட பிளான்சோங்கன் பீடாங்க வந்து அதை மாஜுகான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் இன்கம் அண்ட் ஆல்சோ நம்மளோட மக்கள் தரத்தையும் உயர்த்துது. சோசியோ எக்கனாமி ரக்கியாட். sayang 1000 kali sayang அப்படின்னா நாமுன் பகித்து. ஓகே, இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் அந்த வார்த்தைலாம் இது நாமுன் பகித்துன்னு அர்த்தம். நாமுன் பகித்துவை நீங்க இப்படி கூட சொல்லலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் வே டு எக்ஸ்பிரஸ். இக்தியார் அப்படின்னா usaha kerajaan ini tidak begitu berjaya kerana menghadapi pelbagai kekangan, அதாவது masalah daripada rakyat Malaysia sendiri. அதாவது kerajaan வந்து மாஜு பண்ண பார்க்குறாங்க. ஆனால் kerajaan-ஓட முயற்சி வந்து அவ்வளோ பலிக்கல. ஏன்னா the problem நிறைய ப்ராப்ளம் வந்து rakyat Malaysia கிட்டேருந்தே வருது. அப்போ கொஸ்டின் என்னன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் படப்படாப்பாட் அண்டா apakah kekangan masalah, cabaran அந்த மாதிரி சொல்லலாம். masalah ataupun cabaran yang dihadapi oleh kerajaan daripada rakyat Malaysia. rakyat Malaysia கிட்டேருந்து என்ன ப்ராப்ளம் கவர்மெண்ட் சந்திக்குது dalam usaha memajukan sektor pelancongan negara kita. இந்த மாதிரி கேள்விலாம் நீங்க வந்து கண்டிப்பா நிறைய இடத்துல பார்க்க மாட்டீங்க. நிறைய புக்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, pelancongan டாபிக்னா apakah usaha kerajaan memajukan sektor pelancongan. ஒரு போரிங்கா இருக்கும் அந்த கேள்வி. ஆனா அந்த மாதிரி இல்ல நம்மளோட லெம்பாகாவோட பர்பஸ் கேள்வி எல்லாம். ஓகேயா? ஸோ இதை நீங்க யோசிச்சு எனக்கு பதில் சொல்லணும். நம்ம கிட்ட இருந்து என்ன ப்ராப்ளம், அது வந்து ஒரு தடையா இருக்கு கிராஜானுக்கு. ஸோ டு மாஜுக்கன் செக்டர் பிளான்சோங்கன். ஓகே, இது 3 மார்க்கா. நீங்க முடிஞ்ச அளவுக்கு 3 ஈஸி கொடுக்க பாருங்க. ஓகே, அடுத்தது வந்து இது வந்து கேபாட் பொதுவான கேபாட் உம்மும். இனி கேபாட் இன்டர்பர்சனல், அதாவது உங்களை மையமா வச்சு கேபாட் கேள்வி கேட்பாங்க. ஒரு சின்ன கதை மாதிரி தான் இருக்கும் எப்போதும். tidak beberapa lama lagi cuti penggal persekolahan akan bermula. Rakan-rakan anda seronok bercerita tentang perancangan keluarga masing-masing untuk melancong, tetapi mereka belum menetapkan destinasi pelancongan tersebut sama ada di dalam atau di luar negara. ஸோ எல்லாரும் இப்போ வெக்கேஷன் போகிறாங்க. ஆனால் யாருமே இன்னும் வந்து டெஸ்டினேஷன் இன்னும் சூஸ் பண்ணல. தே ஆர் டிசைடிங் வெதர் தே வாண்ட் டு கோ இன்டர்னலி மலேசியாக்குள்ளாரே லான்ச் பண்ண போகிறாங்களா இல்லை வெளியூருக்கு போக போகிறாங்களான்ட்டு. ஓகே, இப்போ உங்களோட வேலை என்னன்னா, sebagai rakyat Malaysia yang bangga akan keunikan adat resam dan budaya masyarakat majmuk di Malaysia serta kepelbagaian keindahan kawasan semula jadi. ஓகே, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நபர்னா, மலேசியாவை ரொம்ப பெருமைப்பட வேண்டிய நாடுன்னு எடுத்துக்கிறவங்க. ஏன்னா இந்த நாட்டில் வந்து நிறையா கல்ச்சர்ஸ் இருக்குது, பிளெண்ட் டுகெதர், நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ நிறையா இயற்கை எப்படி சொல்கிறது, அதாவது பியூட்டிஃபுல் நேச்சுரல் பிளேசஸும் இருக்குது நம்ம நாட்டில். ஸோ உங்கள் வேலை என்னென்னா, nyatakan tindakan yang akan anda ambil, நீங்கள் என்ன செய்வீங்க untuk meyakinkan rakan-rakan anda bahawa melancong di dalam negara lebih baik daripada melancong di luar negara. நீங்க என்னென்னலாம் செய்வீங்க so that
உங்களோட ரக்கானை வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். நம்ம உள்நாட்டிலே மலாஞ்சோங் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர் கம்பேர்ட் டு வெளிநாட்டுக்கு போகிறது. அப்போ நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுவீங்க? இதான் கொஸ்டின். மினிமம் 3 ஈஸி வேணும் எனக்கு. ஓகே, ஸோ யூ வில் பி கிவன் 12. ஓகேலா, ஐ கிவ் யூ ஆக்சுவலி நீங்கள் ஈஸி தர்ற வேலை தானே. ஓகே, ஐ கிவ் யூ 12 மினிட். ஏன்னா டைம் எனக்கு ரொம்ப இல்லை, நான் இன்னொரு பத்திக்கான போனோம். ஸோ இப்போ வந்து 9:27. ஸோ உங்களுக்கு 12 மினிட்ஸ்னா 9:39 kita akan mulakan mula menjawab. ஓகே, ஸோ 9:39க்கு நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வேண்டிய ஈஸியாக நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஓகே, லெட்ஸ் ஹேவ் த டிஸ்கஷன். Okey, soalan pertama. Berdasarkan bahan 2, berikan maksud pembangunan sosialnya seimbang dan harmoni. Vaishnavi? Sir, it's like the economy is seimbang. No. Cannot give equivalent statement. அந்த அர்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஆயாட் சொல்லக்கூடாது. ஒன்னையும் மாத்தணும். This is what we call literal meaning. Literally நீங்க எல்லாத்தையும் மாத்தணும். Yes. Pembangunan ni pengekalan sir. Pengekalan, no? Pembangunan எப்படி pengekalan வரும்? How to say? What you found out? You found nothing. Nothing. Okay, Visalachi? You answer? Sir, perkembangan sir. Okay, wait பண்ணு. Okay, Visalachi answer. Sir, for pembangunan I wrote perkembangan sir. Okay. Lagi? Sosialnya seimbang dan harmoni? Social is I found out sir. கஷ்டமா இருக்கும் இந்த கேள்வி. Okay, pembangunan வந்து perkembangan. Okay, I just give the answer lah. You write in the proper statement in the exam lah. நம்ம நேரா விஷயத்துக்கு போயிடலாம். உங்களுக்கு தெரியும்ல எப்படி எழுதணும்னு. Berdasarkan bahan 2. அதே மாதிரி எழுதிக்கணும்ல. Okay, pembangunan வந்து perkembangan மாத்திக்கிங்க. Okay, social நீங்க எப்பவுமே படிக்கிறீங்க sejarahல politik, economy, social. Politik, economy, social. Social என்னது? Kemasyarakatan. சோஷியல்னா வந்து kemasyarakatan, the community. ஆனா community பாய்க்கிறது அவ்வளோ சரியா வராது. சோஷியல்னா வந்து kemasyarakatan, hal masyarakat. அது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா kemasyarakatan. அவங்க ஞா தம்பா பண்ணியிருக்காங்க, நீங்களும் ஞா தம்பா பண்ணணும், இல்லைன்னா மார்க் வெட்டிடுவேன். perkembangan kemasyarakatannya seimbangக்கு வேற வார்த்தை setaraf. ஈக்குவலனா இருக்கா? டான்க்கு டான் தான் பாய்க்க முடியும், வேற எதுவும் போட முடியாது. அதனால அதை மாற்ற தேவையில்ல. டான் யாங்லாம் மாற்ற தேவையில்ல. ஹார்மோனி வந்து அமன். ஓகே, இதான் அதோட டைரக்டான லிட்ரல் மீனிங். perkembangan kemasyarakatannya setaraf dan aman. Okay, so that will be the answer for the first section. Okay, berdasarkan bahan 1 dan bahan 2, nyatakan kepentingan pelancongan mampan kepada alam sekitar. Okay, bahan 1 lende, Vaishnavi, what you can tell? Sektor pelancongan menjadi antara penyimbang utama pendapatan negara. அவங்க என்ன கேக்குறாங்க? kepentingan pelancongan mapan kepada alam sekitar கேக்குறாங்க. நீ வந்து சும்மா எக்கானமி நெகாரா பத்தி பேசுற. அலாம் sekitarக்கு எப்படி அட்வான்டேஜா இருக்கு, எப்படி இம்பார்ட்டன்டா இருக்குன்னு கேக்குறாங்க. pelancongan mapan. Visalachi, your idea for bahan 1? Tempat-tempat pelancongan yang berkonsepkan pelestarian alam sekitar. எங்க இருக்கு? ஓகே, அது கட்டுறாங்க. இம்பார்ட்டன்ஸ் எந்த ஆயத்துல இருக்கு? என் क्वेश्चन வந்து இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இங்க பாருங்க, இந்த ஆயத்தை கவனிங்க. பாத்தீங்களா, நீங்க நினைக்கிறீங்க சஸ்திரால டைரக்டா இருக்கும்ட்டு. Kita mau situasi menang-menang. Pusat pelancongan dibina pada masa yang sama, khazanah negara dipelihara. அதாவது நாட்டோட hutan, sungai, இதெல்லாம் khazanah negara dipelihara. இதுதான் kepentingan pelancongan mampan. Sorry. Okay.
எக்கானமிக் வந்து அது பெnyumbang. ரெண்டாவது அங்க போட்டிருக்குது alam sekitarக்கு வந்து அது எப்படி இம்பார்ட்டன்ஸ்னு சொல்றாங்க. அதுதான் இங்க இருக்கு. ஓகே ரைட். இந்த ஆயாட்டை நீங்க அப்படியே எடுத்து எழுத முடியாது. ஞாபகம் வச்சுக்கிங்க, இது நாட் தர்ஜா எண்ணாம் புnya pemahaman. இங்க இருக்கிறத அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்றது. அதை நீங்க சொந்தமா ஆல்டர் பண்ணி maksud asal மாறாம ஆயாட்ல எழுதணும். அதுதான் உங்க திறமை. ஓகே bahan 2ல any isi? ஓகே isi இருக்கு, நிறைய isi இருக்கு bahan 2ல தான். ஆனா நீங்க சொல்ல வேண்டியது kepentingan pelancongan mampan kepada alam sekitar. Sure. Ya. Penjagaan kualiti alam sekitar. Yes, tu இங்கே கொடுத்திருக்காங்க. Penjagaan kualiti alam sekitar hebat atau tidak? Ataupun sumber semula jadinya lestari atau tidak? ஓகேயா? இது ரெண்டும் தான் அலாம் ஸ்கிதாருக்கு சம்பந்தம் இருக்கு. ஸோ இது வந்து ஆனா நீங்க இப்படி எடுத்து எழுதக்கூடாது. எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க, டைரக்ட் ஆன்சர் ஆல்வேஸ் வில் ஃபெயில் த மார்க். ஓகேயா? அதனால அந்த மார்க் உங்களுக்கு கிடைக்க விடாம பண்ணிடும். ஸோ இதை நீங்க ஏன்னா இது வந்து பொயட்டிக்கா இருக்கு, நீங்க வந்து அதை நார்மலா ஆயாட்ல மாத்தி எழுதுங்க. ஓகேயா? புரியுற மாதிரி எழுதுங்க. அதான் என்னோட வின்னர் போலாம். சரி, இப்போ நம்ம இது பார்க்கலாம். berdasarkan bahan 1 dan bahan 2 எந்த bahanல இது எது எடுத்தேன் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஓகே, நீங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். ஆனா கண்டிப்பா ஒரு ஈசி bahan 1ல ஒரு ஈசி bahan 2ல எழுதணும். 3 ஈசி எழுதலாமா? தேவையில்லை. 2 ஈசி sudah cukup. Choose the most எப்படி சொல்றது, the consider the isi that you are most confident. Berdasarkan bahan 1 dan bahan 2, kepentingan pelancongan mapan kepada alam sekitar ialah, ஓகே இந்த ஃபர்ஸ்ட் ஆயட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது kita mahu situasi menang-menang. Pusat pelancongan dibina, khazanah negara dipelihara. Okey ya. So, அதுதான் kepentingan pelancongan mampan kepada alam sekitar. Ialah, okey, நம்ம என்ன சொல்லலாம்னா, okay, let me susun a bit ayat. Kepentingan pelancongan mampan kepada alam sekitar ialah mewujudkan, ialah subjek நான் சொல்ல பார்த்தீங்களா, இதான் நான் செய்கிற தவறு. ialah pelancongan mampan. நம்மளோட சப்ஜெக்ட் வந்து pelancongan mampan. அதான் சப்ஜெக்ட். அது என்ன பண்ணுது? mewujudkan situasi menang-menang. menang-menang தானே பார்த்தோம் இருங்க. mewujudkan situasi menang-menang, iaitu ada uraipan ke punya situasi menang-menang, win to win situation, iaitu okey, என்னதுன்னா pusat pelancongan dibina dan pada masa yang sama khazanah negara dipelihara. அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் தம்பா பண்ணணும். அப்பதான் அந்த ஆயாட்டு மந்தாப்பா இருக்கும். நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா பாசாக்கு மார்க் வெட்டிடுவோம். சில பேர் அது ஈஸியா கூட ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ என்ன சொன்னேன், iaitu pusat pelancongan. ஸோ pemahaman senang தான், இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் செக்கப்பா இருந்துக்கிங்க, அவ்வளோதான் என்னோட அட்வைஸ். pusat pelancongan dibina dan pada masa yang sama khazanah negara dipelihara. இது ஒரு ஐடியாவா? ரெண்டாவது ஐடியா எழுதும் போது நீங்க ரெண்டாவது ஆயாட்ல செஞ்சுக்கலாம். selain itu 3 மார்க்கானா எப்பவுமே isi வந்து 1 மார்க் வெட்டிங்க. 1 மார்க் எப்பவுமே பாசாக்கு. Okey, apa 2 isi sudah cukup. Selain itu pelancongan mampan. Okey, என்ன பண்ணனும்னு நீங்க சாஜா பார்த்து தான் சொல்லணும். pelancongan mampan. ஓகேயா? petikan umumமாவது நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு லாஜிக் இருக்கு. ஏன்னா அது வந்து petikan umum ஜெனரலி தான் கேட்பாங்க, क्वेश्चனும் ஜெனரலா தான் இருக்கும். இது வந்து கதை மாதிரியும் சாஜா மாதிரியும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. ஸோ நம்ம அது ஊமுமா சொல்லும் போது கொஞ்சம் வார்த்தைங்களாம் தம்பா பண்ணி மேக் இட் ஜெனரலைஸ் ட்ரீட்மெண்ட். ஓகே, selain itu pelancongan mapan என்ன பண்ணுது? memastikan first வந்து பாருங்க, memastikan sumber semula jadi lestari. நீங்க let's say இதையும் combine பண்ண போறீங்கன்னு வச்சுக்கீங்க. dan penjagaan kualiti alam sekitar, penjagaan kualiti alam sekitar hebat. penjagaan kualiti alam sekitar hebat. இந்த ஹேபாட்ன்ற வார்த்தை வந்து சாஜாக்கு கரெக்டாக இருக்கு. penjagaan kualiti alam sekitar dalam tahap yang memuaskan atau tidak. macam itulah. இப்போ நம்ம இதை எழுத முயற்சி பண்ணுவோம். ஓகே,
நான் அதை முயற்சி பண்றேங்க. sumber semula jadinya lestariya இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஜவாப் பண்ணும்போது memastikan sumber semula jadinya lestari அப்படிதான் சொல்லணும். ஓகேயா? Selain itu pelancongan mampan memastikan sumber alam lestari dan penjagaan kualiti alam sekitar, penjagaan alam sekitar. ஹேபாட்ன்ற வார்த்தை அப்படியே எடுக்காதீங்க, ஏன்னா அது போயட்டிக்ல கரெக்டா இருக்கு. penjagaan alam sekitar lebih giat dijalankan. Hebatna like intense dahsyatா போய்கிட்டு இருக்கு. அப்ப penjagaan alam sekitar lebih giat dijalankan. ஓகே, சொந்தமா நம்ம வார்த்தை கொஞ்சம் போட்டு ஆனா maksud asalnya மாத்திரக்கூடாது. ஓகேயா? So this is the perfect answer. Pelancongan mampan mewujudkan situasi menang-menang, yaitu pusat pelancongan dibina dan pada masa yang sama kazanan negara dipelihara. Selain itu, pelancongan mampan memastikan sumber alam lestari dan penjagaan alam sekitar lebih giat dijalankan. Okay? See. எவ்வளவு நல்லா இருக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு. ஓகே ஓகே, குயிக்காக எழுதுங்க. முடிச்சிட்டிங்கன்னா டான் சொல்லுங்க. நான் அடுத்த கேள்வி போனோம். மணியாவது வேற 9:50 ஆச்சு பாருங்க. அதுக்குள்ளார Done, sir. ஓகே, டன். வைஷ்ணவி? Okay, sir, done. ஓகே, அடுத்த கேள்வி. மக்கள்கிட்டேருந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணுது இந்த உசாஹா ஆஃப் memajukan sektor pelancongan. Okay, now I want to listen from Visalachi first. What are the problems that மக்கள் give to the kerajaan? Okay, sir. So the first one that I wrote is rakyat memandang enteng terhadap sektor pelancongan tempatan yang menanamkan stereotip bahawa sektor pelancongan di Malaysia tidak mampan dalam pelancong asing. Wow, good. Okay. அதாவது okay, I have a bad perception lah by making stereotype. Okay, right. Okay, that is good. Okay, நான் எழுதிக்கிறேன். Wait. Okay. Yes. Read it word by word. Okay, sir. Rakyat yang memandang enteng. Rakyat memandang rendah. Memandang enteng, sorry. Terhadap sektor pelancongan tempatan. Terhadap sektor pelancongan tempatan. Yang menanamkan stereotip. Yang menanamkan stereotype. Stereotypeனா வந்து லைக் இவங்களுக்கு இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு குயிக் ஜட்ஜ் பண்றது. ஓகே, menanamkan stereotype. இருங்க, எதுக்கும் நான் காமுஸ்ல செக் பண்ணிக்கிறேன் ஏஜான்னு. I am not so sure. ஏன்னா jarang saya gunakan perkataan stereotype. Stereotype. Where is my kamus dia? One second, நம்ம பார்த்துக்கிறேங்க. நான் இதெல்லாம் இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன். ஸ்டேரியோடைப்னு அடிக்கணும். ஸ்டேரியோ STEREOTAIP. ஸ்டேரியோடைப். ஓகே, ஸ்டேரியோடைப் bahawa sektor pelancongan di Malaysia. Bahawa sektor pelancongan di Malaysia tidak mampan. Tidak mampan. Okey. Dalam pelancong asing. Berbanding pelancong negara lain, அப்படி சொல்ல போறியா? Is it that's the idea? No, I wanted to tell like pelancong asing will have that stereotype. Oh, pelancong. When masyarakat tempatan memandang enteng terhadap sektor pelancongan di Malaysia. Wait. Rakyat memandang enteng terhadap sektor pelancongan tempatan yang menanamkan stereotip
bahawa sektor pelancongan di Malaysia tidak mampan. The last part of the sentence yang புரியல. Dalam pelancongan asing, so like when masyarakat tempatan itself memandang enteng terhadap sektor pelancongan Oh, Indonesia. they plant the stereotype among the foreign tourists. Okay. Yes. அப்ப அந்த ஆயாட் வந்து நீ கடைசியில போடுறதுனால தான் அது குழம்புது. ஓகே, வெயிட் பண்ணு. Rakyat memandang enteng terhadap sektor pelancongan tempatan yang menanamkan stereotype bahawa sektor pelancongan di Malaysia tidak mampan. Correct தான். நான் அதை தனித்தனியா படிச்சு கேட்கறதுனால அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. Dalam kalangan pelancong asing. ஓகே, அதாவது நெகட்டிவ் ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி. ஓகே, pelancong asing. Okey. Vaishnavi, satu isi? So I like persaingan dalam sektor pelancongan. Question வந்து rakyat கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேக்குறாங்க. I got right. Another one is batasan bahasa dan perbezaan budaya. Batasan masa dan perbezaan budaya. Like perbezaan masa. But நீ ஒன்னு யோசிச்சேன்னா நம்ம புடாயா பேசா இருக்கிறது நெகட்டிவ் பாயிண்ட்ல, அதுதான் அட்ராக்டிவ் பாயிண்ட். ஓகே. क्वेश्चन நீ இன்னும் சரியா புரிஞ்சிக்கல. क्वेश्चन வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரை டு இம்ப்ரோவைசிங் த செக்டர் pelancongan, பட் ரக்கியாட் கிட்ட இருந்து சில ப்ராப்ளம் வருது. அவங்களோட உசாஹாவை வந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு போகுது இந்த dalam proses memajukan sektor pelancongan. என்னென்ன மாதிரியான தடைகளை நம்ம செய்யறோம் கவர்மெண்ட்க்கு அவங்க உசாஹாக்கு தடையா இருக்கிறது, அதான் கேள்வி. ஓகே விசாலாச்சி, சொல்லு. Pencemaran சார். எஸ், வெரி குட். அதாவது நம்ம மக்களே வந்து இந்த மாதிரி அலாம் ஸ்கித்தாரை வந்து பாதுகாப்பா வைக்கிறது இல்ல. Tidak mementingkan kebersihan dan pemeliharaan alam sekitar. Okay ya? Yes. Rakyat tidak mementingkan. இப்ப பாருங்க ஜப்பான் பாருங்க, அவங்களோட மக்கள் எல்லாருக்குமே இன்ஸ்டில் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பிராசான் வந்து, அதாவது ஒரு குப்பை வந்து ரோட்ல இருக்கக்கூடாதுன்னுக்காக. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க நம்மளோட லொங்காங்ல தண்ணி கலர்னால வந்து உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனா ஜப்பான்ல இருக்கிற லொங்காங்ல கோய் ஃபிஷ் தெரியும்ல, அழகுக்காக வளர்ப்பாங்க பாருங்க, அது வந்து அவங்க ஊர்ல அந்த லொங்காங்ல இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். ஓகேயா, அப்படியே நம்மளே பார்த்துக்கலாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்ட்டு. ஓகே, rakyat tidak mementingkan kebersihan alam sekitar. Okay, right. Visalachi, your point? So and then I wrote rakyat tidak menghargai usaha kerajaan dan juga bersifat tidak bertanggungjawab. Yes. அது வந்து இன்னும் நீ கொஞ்சம் பெட்டரா பண்ணணும் அந்த ஆயாட்ட. ஏன்னா And then I wrote huraian sir. Yes. What is that? Contohnya rakyat melakukan jenayah vandalisme di kemudahan yang disediakan di tapak pelancongan. Okay. நீ அப்படி போயிட்டியா சோஷியல் பண்டங்கன்லேருந்து. ஓகே, ஓகே தான். அந்த ஈஸி மந்தாப்பா இருக்கு, மாத்தாங்கா இருக்கு, அதுல நான் எந்த தப்பு சொல்லல. பட் அது நம்ம ஒரு லைக் வந்து ரொம்ப உராயான் தனியா நம்ம சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஆயாட்லயே நம்ம அதை உராயான் சொல்லலாம், லைக் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா முடிச்சுக்கணும். ஓகே, rakyat tidak bertanggung jawab and not supporting the usaha of kerajaan. ஸோ இது வந்து நம்ம ஓகே நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறேன். அதாவது உசாஹா கிராஜானுக்கு வந்து மஷராக்காட்னால என்ன தடை, அதான் கேள்வி. ஸோ அப்போ அந்த மாதிரி கிரைம் சீன் நடக்கிறது ஓகே குட் தான் அந்த ஈஸி, அது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க, பட் வெரி குட் ஈஸி. ஓகே, சரி, ஐ ட்ரை டு ஆல்டர் லிட்டில் பிட். மஷராக்காட்டும் பாய்க்கலாம், ரக்கியாட்டும் பாய்க்கலாம். சாரி, அவங்க ரக்கியாட் தானே கேட்டிருக்காங்க, ரக்கியாட் எடுத்துப்போம். Rakyat tidak memberikan sokongan atau kerjasama untuk menjayakan
untuk menjayakan sesuatu program atau promosi pelancongan. Sesuatu program atau promosi pelancongan. இப்போ நீ சொன்ன ஐடியாவை அந்த ஜெனாயாலாம் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம ரீஃப்ரேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். kadar jenayah dan வேற என்ன சொல்றது, kadar jenayah மட்டும் இல்லை, வேற என்ன இருந்துச்சுன்னா வந்து pelancongan வந்து எஃபெக்ட் பண்ணும், அதாவது நம்ம ரக்கெட்குள்ளார இருக்கிறது. kadar jenayah dan maybe okay, kadar jenayah மட்டும் பார்த்துக்கலாமே. kadar jenayah yang tinggi, kadar jenayah yang tinggi dalam kalangan rakyat dapat melumpuhkan industri pelancongan. Dapat melumpuhkan, paralyzed, dapat melumpuhkan industri pelancongan சொல்லலாம். ஓகே, இப்படி சொல்லலாம். சில நான் முதல்ல சொன்ன ஐடியா என்னன்னா, இப்போ லெட்ஸ் சே சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து சர்டன் இயர்ஸை வந்து தாஹூன் மலாவாட் மலேசியான்னு போட்டிருப்பாங்க. அது கூட தெரியாமல் நம்ம பாட்டுட்டு நிறையா அந்த ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அதுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி சப்போர்ட்ஸ் அண்ட் கர்ஜாசாம கொடுக்காம இருப்போம். அண்ட் இன்னும் சில விஷயங்கள் என்ன ரக்கியாட் கிட்ட ஒரு தடையாக இருக்கும்னா, கவர்மெண்ட் வா என் நாட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுங்க வந்து we try to scam the tourists. இது வந்து எல்லா நாட்டிலையும் நடக்கும். இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு போகிறோம்னா அந்த நாட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஆள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டியும் 5 வெள்ளி சட்டை 50 வெள்ளி கொடுத்து வாங்குவீங்க. டாக்ஸி வேலை எவ்வளோனா 150 வெள்ளி தான் இங்கே நார்மல் ரேட். இப்படி தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்படியெல்லாம் போய் சொல்லுவாங்க. ஓகே, அந்த அமாலான் ஸ்கேம்ல டூரிஸ்டை ஸ்கேம் பண்ணுற அந்த ஆட்டிடியூட் ரக்கியாட் மலேசியாக்குள்ளார தான் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய தடை. ஓகேயா, sikap rakyat yang mengambil kesempatan terhadap pelancong asing, oke, dari segi keuangan, அவங்களோட காசு வலிமையோ, dan keselamatan, அவங்களோட சேஃப்டியை அபியூஸும் பண்ணலாம். லைக் ரேப் கேஸ் அந்த மாதிரி. ஓகே, அவங்க அந்த எப்படி சொல்றது, டேக் அட்வான்டேஜ் ஓவர் திஸ். ஓகே, அப்புறம் இன்னும் சில பேர் வந்து இன்னும் ஒரு ஐடியா நான் சொல்லிக்கிறேன். நிறைய ஐடியா தான் இருக்கு, பட் இவ்வளோ ஐடியா நீங்க எடுத்துக்கிறது நல்லது தான். எழுதிக்கிங்க, வெறும் 3 மட்டும் எழுதாதீங்க. லைக் ஐம் கிவிங் யூ லாட். ஏன்னா இதெல்லாம் வந்து பென்டிங். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மாரலோட கேள்விலாம் பார்ப்பீங்களா, இந்த மாதிரி தான் லபி குராங் வந்து கேபாட் கொஸ்டின் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. உங்களுக்கு தெரியணும், நிறைய விஷயத்துக்கு நீங்கள் பாய்க்கலாம். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்னொன்று வந்து memandang enteng இருக்குல்ல, by putting the stereotype. இதை வந்து சில பேர் வந்து மாற்றி கூட எழுதுவாங்க. எப்படின்னா, rakyat memandang enteng terhadap our local tourism. Yes, இன்னும் சில rakyat என்ன பண்ணுவாங்கன்னா, mengagung-agungkan ataupun mendewa-dewakan, அந்த வார்த்தை கூட பாய்க்கலாம். destinasi pelancongan negara lain berbanding negara sendiri, அப்படி கூட மாற்றி எழுதலாம். பட் பேசிக்லி த சேம் ஐடியா lah. ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் ஒரு சஜஷனாக எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். யா, தட்ஸ் ஆல் ஃபார் soalan ketiga. எழுதிட்டீங்களா? சக்குன்னு செய்யுங்க. நான் எழுந்த நீங்களும் எழுந்திருங்க. நான் எழுந்த நீங்களும் எழுந்திருங்க, அப்பதான் நம்ம டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேயா, சரி, இது முதல்ல எழுதி முடிச்சிருங்க. முடிச்சிட்டீங்கன்னா டான் சொல்லிடுங்க. ஓகே, ரைட் பண்ண முடியும். பாருங்க, நம்ம ஒரு பத்திரிக்கை முடிக்க இவ்வளவு நேரம் ஆகுது. But we want to discuss it like secara tuntas. We don't want to just to answer the question. Chewing food.
Done, sir. Done. Okay, next question. What's your action to promote our local tourism? To prove that local tourism is better than the going abroad. Okay, Vaishnavi, your EC first. Vaishnavi, your EC. Sir, like when we go to the இப்போ நம்ம நாட்டுல எங்கேயாவது போனோம்னா like take picture and send them the differences of luar negara and our negara, like the cuaca, Mm-hmm. like telling our friends the differences of our country and luar negara. நீ அப்படி ஊமுமா போட்டேன்னா லைக் அந்த பாயிண்ட்ஸை பிரேக் டவுன் பண்ண முடியாது, அதுதான் ஈஸியாக ஆக போகுது. ஜெனரலி அதான் ஐடியா, ஆனால் அதை நீ டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். Okay, like taking pictures in our country and send them the hotel kemewahan negara kita. Kemewahan இல்லை, நம்ம keindahan, right? Yeah. So நம்ம என்ன பண்ணலாம்? Yes, taking photo and you make a video, short video and share short with your video. friends. புரியுதா? இந்த விஷயம் வந்து நீ என்ன செய்வ? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த போட்டோலாம் அழகா எடுத்து ஒரு ஷார்ட் வீடியோ எக்ஸ்பிளைனிங் த பியூட்டி ஆஃப் வேரியஸ் பிளேசஸ் இன் மலேசியா. கரெக்டா? இது பாரு ஐடியா. ஓகே, அந்த ஐடியா கரெக்ட் தான். இன்னும் மண்டா பார்க்கணும் அந்த ஐயாட்ட, அவ்வளவுதான். ஏன்னா அதை கரெக்டான மலாய் மொழியிலையும் எழுத தெரியணும். ஓகே, ரைட். விசாலாச்சி, ஓகே, அந்த ஐடியா நான் அப்புறமா எழுதுறேன். ஓகே, விசாலாச்சி. So first I wrote berkongsi pengetahuan tentang promosi-promosi yang ditawarkan di tapak pelancongan di Malaysia supaya mereka lebih tertarik untuk pergi ke tempat tersebut. Very good. Okay, mantap isi. Okay, and okay, one more isi, Vaishnavi. Your isi, next isi. Next isi. Like bring them to luar negara and let them to rasa. Andala kasu vechirkiya? What you can, you no need to, you yakinkan saja. Don't know, sir. Don't have idea. Don't know. Maybe வந்து okay, நான் அப்புறம் சொல்றேன். First I want to see your idea. See, இந்த question ஒன்னால அவ்வளோ நிறைய think பண்ண முடியல. So this is a killer question. Okay, how about Visalacci, your ideas? List down. Menerangkan tentang keunikan tapak pelancongan ini dan juga menerangkan tentang sejarahnya. Okay. Okay, it sounds like the video easy தான். ஆனா அதுல நான் கeindahan பாய்ச்சேன். Like இதுல வந்து keunikan. Okay. But you are menerangkan. Okay, you can menerangkan orally or verbally you explain to them. Okay. சரி, வேற என்ன ஈஸி? வேற ஏதாவது ஈஸி இருக்கா? ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன நம்ம அட்வான்டேஜாக நம்ம மலேசியாவில் மலாஞ்சோங் பண்ணால் நம்ம பார்க்கலான்னு நீங்கள் அட்வான்டேஜ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிங்க. ஃபர்ஸ்ட் வந்து மூரா. ஓகேயா? ஏன்னா நம்ம நாட்டு கரன்சி நம்ம நாட்டுக்கு தெரியும் பாருங்க. அப்புறம் வந்து என்னன்னா இது வந்து மூரா. அப்போ வேற என்ன சொல்லலாம்னா நோ லாங்குவேஜ் பேரியர். அப்புறம் the same kepuasan that you are going to experience in the luar negara, you can actually experience in our negara itself, but we just don't know the exact place. And இது அதனால தான் நம்ம அந்த வீடியோக்காக சொல்லிட்டோம். ஓகேயா? ஸோ இந்த மூரா அது and how does நம்ம செய்கிற செயல் எக்கானமி நெகாராவை பாதிக்குதா இல்லையான்னு கூட நம்ம சம்டைம்ஸ் வந்து ஒரு இதில் கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு அது வந்து நீங்கள் எப்படி அந்த ஐடியா வந்து உங்கள் கூட்டாளிகிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குல்ல. ஒன்று வந்து நம்ம வீடியோ செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அவங்கக்கிட்ட பேசி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மூணாவது மேபி யூ கேன் ப்ரூஃப் தேம் வித் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர் ப்ரூஃப் தேம் வித்
hitam putih black and white நீங்க காட்டலாம். ஸோ நம்ம பாரு நம்ம வெளியூருக்கு போறதுனால நம்ம மத்தவாங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம ஒரு ஆள் செய்யறனால வந்து நம்மளோட மத்தவாங்க வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டு மத்தவாங்க நமக்குள்ளாரே இருந்தா தான் நல்லது. வெளியூருக்கு போனுச்சுன்னா இட் கோயிங் டு எஃபெக்ட் அவர் எக்கனாமி அண்ட் அவர் டாலர்ல ஐ மீன் மலேசியா ரிங்கெட் as versus டாலர் அது குறைச்சிக்கிட்டே போகும். இந்த மாதிரி கொஞ்சம் மாத்தாங்கவும் நீங்க சொல்லலாம்ல. ஓகே நம்மளுக்கு தேவை 3 ஈஸி. ஸோ நம்ம முதல்ல வைஷ்ணவியோட வீடியோ தென் ப்ரோமோசி அது நம்ம பார்க்கலாம். சரி. ஸோ saya akan நீங்கள் சப்ஜெக்ட் வந்து saya தான் பார்க்கணும். saya akan எப்படி சொல்றது menghasilkan satu video yang menarik dan video menarik போட்டுட்டு yang போட்டுருவோம். sorry video menarik yang menjelaskan yang mempamerkan dan menjelaskan keindahan tempat keindahan tapak-tapak pelancongan dan keindahan semula jadi. Okey. Saya akan menghasilkan satu video menarik yang mempamerkan dan menjelaskan keindahan tapak-tapak pelancongan dan keindahan semula jadi di Malaysia. Okay, Malaysia மறந்துடாதீங்க. Okay. அப்புறம் ரெண்டாவது ஐடியா. Okay, விசாலாட்சி, repeat your sentence. Okay, sir. Okay. Berkongsi tentang. Okay, saya akan berkongsi tentang promosi. Berkongsi tentang berkongsi kepada rakan-rakan saya tentang அப்படி போடு. Okay, sir. Berkongsi kepada ஏன்னா நம்ம tentang சொல்லும்போது நீட்டா ஆகுதுல்ல. அப்புறம் நம்ம kepada kawan-kawan சொல்லும்போது ஒரு மாதிரியா இருக்கும். Sometimes நீ இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோ. Saya akan berkongsi kepada kawan-kawan saya tentang promosi yang ditawarkan. Promosi yang menawarkan yang ditawarkan. Oh, yang ditawarkan, sorry. Yang ditawarkan di tapak pelancongan di Malaysia. Actually promosi yang ditawarkan, you call it tapak pelancongan, but நான் கொஞ்சம் அதை மாத்துறேன். promosi yang ditawarkan oleh agensi pelancongan tempatan, அப்படி போட்டுக்கோ. Okay, sir. Agensi pelancongan tempatan. Okay, then அவ்வளவுதானே? Yes, sir. அப்ப நம்ம கொஞ்சம் add பண்றேன். Yang jauh lebih murah. Yang jauh lebih murah berbanding pelancongan berbanding pelancongan luar negara. Okay, இப்படி போட்டுக்கலாம். ஓகே, மூணாவது வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஐ ஷோ தெம். ஒன்று வீடியோ செஞ்சிட்டீங்க, இன்னொன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறீங்க. இன்னொன்று வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக ப்ரூஃபாகவே காட்டிடுங்க. டு கம்பேர் த
ஓகே, இதுவும் நம்ம பட்ஜெட் பற்றி பேசினா ஒரே மாதிரி ஐடியா வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்க அசிங்க்கு வந்து பிளான்சோங்கான் மூலமாக நம்ம எவ்வளோ இழந்துக்கிட்டு இருக்கோன்ட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம அவங்கக்கிட்ட காட்டலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து சும்மா பேசல, ஆதாரத்தோட பேசணும். இட்ஸ் மோர் வேல்யூபிள் ஒன். ஓகே, baik, saya akan menunjukkan bukti secara hitam putih. Black and white na hitam putih na ஆதாரத்தோட written or printed out secara hitam putih. Okay, saya akan menunjukkan bukti secara hitam putih tentang kemerosotan nilai mata wang, kemerosotan nilai mata wang Malaysia jika pelancongan tempatan merosot dan menjelaskan impaknya, and then you explain what will be the effect in 10 years time or in future, dan menjelaskan impaknya yang boleh எப்படி சொல்றது, yang boleh menghancurkan, yang boleh இருங்க, yang boleh, எனக்கு கரெக்டான வார்த்தை வர மாட்டேது, இருங்க மறுபடியும் சொல்றேன். Saya akan menunjukkan bukti secara hitam putih tentang kemerosotan nilai mata wang Malaysia jika pelancongan tempatan merosot dan menjelaskan impaknya boleh dirasai dalam masa 10 tahun. ஸோ நாட்டுக்காகையாவது நம்மளோட ஊர்லேயே ட்ராவல் பண்ணுங்கடா அப்படின்னு நான் அதை வச்சு அவனுங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவேன். சம்திங் லைக் தட்ல. ஸோ இது வந்து நம்ம சொந்தமாக என்னென்ன பண்ணுவோம் அதை கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதுனீங்கன்னா சம்டைம்ஸ் புரியாது. அதனால நீங்கள் அது எதுக்கு செய்கிறீங்க, சம்டைம்ஸ் நீங்கள் ஊராய் பண்ணால் தான் அந்த இசிக்கு மதிப்பு, வேல்யூ அண்ட் மந்தாப்பாக இருக்கும். ஓகே, எழுதிக்கிங்க. முடிச்சிட்டிங்கன்னா டான்ஸ் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது பிரித்தானியானோட நான் கொஞ்சமாவது எக்ஸ்பிளைனாவது பண்ணணும். சீக்கிரம் 12 நிமிஷம் தான் இருக்கு. Done, sir. Okay, Vaishnavi? Yeah, done, sir. Okay, let's go to next one. Okay, லைட்டாக கொஞ்சம் நம்ம இது பார்க்கலாம். இது பற்றிக்கான உம்மம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சஸ்திரா விட. ஓகே, பற்றிக்கான உம்மம் கொஞ்சம் லெங்க்த்தியாக தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஒன்று பற்றிக்கான பரிதா கொடுத்துருக்கேன்.
இது வந்து pertanianoட tema. Let's see. ஏமா okay, kucing. Okay, ingat penglibatan actually wrong, you know. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் அது பாய்க்கிறதுனால டேவான் பாசாவும் ஓகேலா துத்தோப் செப்லா மாத்தான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கரெக்டான டேர்ம் வந்து லீபாத்தான் தான். அதே மாதிரி தான் பெங்லிஹாத்தான் ஒன்று இல்லை, லீஹாத்தான் தான் கரெக்டு. நான் என்னமோ ஒன்று எழுதிட்டேன். லீஹாத்தான் தான் கரெக்டு. ஓகேயா? ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். pelibatan beliaனா remaja வயசுல after 21 அந்த மாதிரிலாம். pelibatan belia di negara ini dalam sektor pertanian masih rendah meskipun walaupun sektor ini giat dibangunkan oleh pihak kerajaan. So the participation from the youngster in the agriculture field still low despite the fact that government is doing a lot of things to majukan this sector. Okay? Setakat ini cuma 12% belia terlibat dalam sektor pertanian di negara ini. Okay ya? நிறைய பேருக்கு தெரியாது pertanianல வந்து எக்கச்சக்கமா காசு பார்க்கலான்ட்டு. இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற இதையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ சில விஷயம் நான் சொன்னேன்னா ரேஷியல் இஷ்யூ மாதிரி ஆயிரும். பட் ஓகே, நெவர் மைண்ட், நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் அது எப்படி அதோட பிரேக் டவுன்லாம் வருதுன்ட்டு. ஓகே, பட் ரிமெம்பர் pertanian வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு சங்கோல் கொத்தி வெயிலில் வேலை செய்கிற ஒரு pertanian அந்த மாதிரி pertanian இல்லை. pertanian is perniagaan. Remember that. Okay, tahun hadapan kita mengadakan Jerayawara like a seminar lah pada setiap organisasi di seluruh negeri berkaitan dengan pertanian modern. So modern agriculture பத்தின அந்த செமினார் வந்து negeri full நம்ம செய்ய போறோம். All the organisasi diharapkan para belia akan memanfaatkan program ini dan membantu menjadikan sektor pertanian sebagai sumber pendapatan lumayan serta memastikan keselamatan makanan negara terjamin. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து pertanian வந்து நல்ல லாபம் தர்ற ஒரு தொழிலாக ஒரு வியாபாரமாக பார்த்து அதுலேயும் நிறைய காசு அல்ல சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், we want to make sure that our food safety is conserved, guaranteed. When you produce something locally, the food safety is much more trust பண்ணலாம்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. Kata Menteri Muda Pemodenan Pertanian, Tanah Adat dan Pembangunan Wilayah. Okay? Menurutnya, kerajaan menyediakan grant berjumlah 10,000 hingga 100,000 bagi membantu belia bergiat aktif dalam pertanian modern. So, government வந்து நிலத்தை உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஓகேயா? ஆனால் நீங்கள் அந்த இடத்துல pertanian தான் செய்யணும், வேற எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். 10,000 hingga 100,000 பொறுத்து இருக்கு. நீங்கள் pertanian ஸ்மால் ஸ்கேலில் செய்ய போகிறீங்களா இல்லை பிக் ஸ்கேலில் செய்ய போகிறீங்களான்ட்டு. tambah beliau terdapat modal awal disediakan, ஆரம்ப காசும் கொடுக்குறோம் நாங்கள். modal awal disediakan untuk membangunkan usahawan tani, அதாவது pertaniannya பிஸ்னஸாக செய்கிறவங்கள தான் usahawan tani, dan usaha sama dengan sektor swasta atau syarikat utama dalam perladangan kontrak. ஓகே, அவங்க வந்து அது மட்டும் செய்யல, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா we give you early model so that நீங்கள் pertanian பிஸ்னஸ் ஜாமா மாதிரி விற்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து செக்டர் swasta கூட bekerja sama பண்ணிட்டு கான்ட்ராக்ட் perladangan செய்யலாம். perladangan contract, இந்த மாதிரி perladangan contractனா in other terms perladanganனா உங்களுக்கு புரியணும். perladanganனா more towards penternakan, kambing, daging, lembu, இதுக்கெல்லாம் சொல்கிறது, அது அந்த மாதிரி செய்கிறது. ஓகே, selain itu model amalan pertanian modern diperkenalkan di sekolah-sekolah untuk menyemaikan minat golongan muda dalam bidang pertanian. Okay, so இந்த pertanian modernோட அந்த மாடல், அந்த பேசிக் ஐடியாவை ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ சின்ன வயசுலேயே அதுங்களுக்கு வந்து pertanian மேலே ஒரு ஆர்வம் வர வைக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, persepsi pertanian adalah வராது, இது எல்லாம் வரும், wrongly type. persepsi pertanian எல்லாம் இப்போ நிறைய பேர் வந்து pertanian என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, செக்டர் pekerjaan 3D, அதாவது அது என்ன மாதிரியான வேலை தெரியுமா, 3D வேலை. 3Dனா என்ன, stand for what? Difficult, dangerous, dirty, sukar, berbahaya, kotor, juga mesti dihapuskan. இந்த
stereotype or persepsi negatif ini perlu dihapuskan அப்படின்னு சொல்றாங்க. Penggunaan teknologi digital menerusi pertanian pintar. Pertanian pintar பத்தி நம்ம யார்கிட்ட பேசினா இன்னைக்கு? ஐ திங்க் உங்க கிளாஸ் தான் பேசினப்ப நினைக்கிறேன். இல்லை ஃபார்ம் 5 தெரியல. ஸ்மார்ட் ஃபார்மிங். ஸ்மார்ட் ஃபார்மிங்னா you use your drone, your macam-macam punya teknologi to urus you punya pertanian. That is smart farming. ஃபோனில் ஒரு பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா ஒண்டியா வந்து தண்ணிலாம் அடிச்சுக்கும். அதோட அந்த அந்த தண்ணி மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றும். அந்த மாதிரி எல்லாமே ஃபோனில் கூட இப்போ டிசைன்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு மாஜுவாயிடுச்சு. இன்னும் அந்த மாதிரி ஒரு படங்களை எடுக்கிறது இல்லை, சோஷியல் மீடியாவில் நிறையா ஷேர் பண்ணுறது இல்லை, பெண்டிடிகானில் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் நம்மளுக்கு pertanian பற்றி zero knowledge. ஓகே, penggunaan teknologi digital menerusi pertanian pintar akan meningkatkan kecekapan serta produktiviti sektor ini. Persepsi pertanian adalah kerja 3D dapat dikikis. Kikisnya dibuang apabila petani dan pengeluar menggunakan kemudahan-kemudahan moden seperti drone, sensor, dan internet untuk melaksanakan kerja, ujarnya. Okay, so இது வந்து belia குறைவா இருக்காங்க. அப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க டு majukan sektor pertanian atau menarik minat golongan belia அப்படின்னு சொல்லலாம். சரி, இது மொதல் பஹான். ஓகே, நான் வெறும் பஹான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐடியாலாம் நீங்கள் தேடிட்டு வாங்க. ஓகே, அந்த கொஸ்டின் கேட்பாட்லாம் வந்து பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும். கொஸ்டினை நிறைய வாட்டி படிங்க, அப்போ தான் புரியும். My question all not so common one. Okey, bahan 2. Kementerian Pertanian dan Industri Asas Tani telah memperkenalkan 5 hala tuju baru. 5 hala tuju baru na 5 different perspective or different way dalam usaha memacu na like minuk kondu poradhu, அதாவது memajukan atau meningkatkan sektor pertanian di negara ini bagi tempo 2019 hingga 2020. Hala 7 tersebut dibuat selepas menganalisis kekuatan, kelemahan, peluang dan ancaman dalam kementerian berkenan. இதை வந்து ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இது வந்து SWOT சொல்லுவாங்க. SWOT அனாலிசிஸ். ஸ்ட்ரெங்க், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த த்ரெட். எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் இந்த நாளையும் வச்சு தான் நீங்கள் கஜி பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பற்றிலாம் படிக்கும்போது உங்களுக்கு SWOT அனாலிசிஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, இதான் SWOT அனாலிசிஸ்னுவாங்க. ஓகே, hala 7 pertama yang dilaksanakan meliputi, okay, first step என்ன செய்யலாம்னு பார்க்குறாங்கன்னா, usaha memodernkan dan meningkatkan pengeluaran pertanian bagi menjamin kestabilan bekalan dan harga makanan negara dengan memberikan penekanan dalam subsektor padi, ruminan dan perikanan. Okay, அவங்களோட first strategy என்னன்னா, they want to modernize the usaha dan meningkatkan pengeluaran pertanian. அவங்களோட productivity வந்து increase பண்ண போறாங்க. எதுக்குன்னா, நம்மளோட bekalan makanan jangan dia terlalu tinggi, jangan terlalu rendah. ஸ்டாபிலா இருக்கணும். வருஷம் ஃபுல்லா எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும். நம்ம வெளியூர்ல வேற ஒரு அந்த சாப்பாடுக்காக இம்போர்ட் பண்ற ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. dan harga makanan negara அதையும் ஸ்டேபிளா வச்சுக்கணும். ஏன்னா இம்போர்ட் பண்ற ஃபுட் வந்து மச் எக்ஸ்பென்சிவ். ஓகே, சொந்தம் நீங்க ஸ்ட்ராபெரி விலைலாம் போய் பாருங்க, எவ்வளோ விலையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் வெளியூர் ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதா இருந்தால். ஓகே, அவர் கேமரா ஐலண்ட் ஸ்கேம் பீப்புள் ஒன். ஓகே, அது பார்த்து தான் இருக்கணும். அப்போ அது எப்படி செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து படி நட்டு வைக்கிறது மெயின் விஷயம். அதில் சப் செக்டராக இருக்கிறது அந்த படியை ப்ராசஸ் பண்ணுறது, அந்த படியை கழுவுறது, இல்லை அதை இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் அதோட சப் செக்டர்ஸ்கிட்ட நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. ஓகே, bagi hala 7 kedua, kementerian akan merancangkannya அதிகப்படுத்துறது pelibatan pelaburan swasta dalam pertanian secara komersial serta meningkatkan dagangan ekspor pertanian. ஓகே, அவங்க வந்து ரெண்டாவது என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் திறக்க போகிறாங்க. நம்ம நாட்டோட பெர்தானியனில் நிறையா கம்பெனிஸ் கிட்ட ஓப்பன் கொடுத்துருவாங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் அதில் கிடைக்கிற லாபத்துலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிவிடெண்டாக நம்ம பே பண்ணிடுவோம். ஸோ இன்னொன்று, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதோட மதிப்பும் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லை, they also want to increase the export of pertanian. ஓகே, வெளியூருக்கு நம்மளோட pertanianoட ப்ராடக்ட்லாம் அனுப்புறது. manakala hal 7 ketiga meliputi perkara menjadikan pertanian sebagai sumber pendapatan yang mampan வேற. mapan வந்து like a stable, yang kukuh, yang kuat அப்படி அர்த்தம்.
dan adan kukun போட்டிருக்காங்க, serta menguntungkan petani, penternak, nelayan dan usahawan tani muda. ஓகே, மூணாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நாங்க வந்து இந்த பெர்தானியான வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொண்டு வர ஒரு ஃபீல்டா மாத்த போறோம். அண்ட் இது வந்து யார் யாருக்கெல்லாம் லாபகரமா முடியும்னா, ஃபார்மர்ஸ், பென்தர்னா, இந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க, இதெல்லாம் வந்து பெர்தானியான் கீழே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெலாயான் மீன் பிடிக்கிறவங்களும் பெர்தானியான் கீழே தான். உசாவான் தானினா இந்த ஸ்ட்ராபெரி விற்கிறவங்க, தேன் விற்கிறவங்க, அதெல்லாம் என்ன பெர்தானியானோட ப்ராடக்ட்ஸ். ஓகே, hal tujuh keempat adalah menambah baik ekosistem industri pertanian untuk menyokong pemodernan pertanian, pelaburan sektor swasta dan aktiviti pengembangan untuk petani, peternak dan nelayan. நாலாவது என்னன்னா, you improve the பெர்தானியானோட எக்கோசிஸ்டம். அதாவது பெர்தானியானுக்குன்னு ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம முன்னாடி போட்டோம்ல ஒரு பிளான்லாம், அதாவது பெர்தானியான மாடர்னைசேஷன் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கணும், அப்புறம் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்மளோட பெர்தானியானை நம்பி இருக்கிற கோலுங்கானுக்கு செய்யணும். இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா இண்டஸ்ட்ரி பெர்தானியானோட எக்கோசிஸ்டம் வந்து எப்பவுமே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேயா? ஏன்னா சில சமயம் சில பெர்தானியான் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மண் வந்து அதோட சுபூரான இழந்துரும். அந்த மண் அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு போதும்னு ஆயிரும், செலவாயிரும். இந்த தப்பு தான் நிறையா கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து செஞ்சுருந்தாங்க, அங்கங்கே கிளாபாசாவிட் நடுறது. நம்ம புக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, கிளாபாசாவிட் நிறைய நட்டு நம்ம நாடு வந்து நிறையா சம்பாரிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது எல்லாமே ஒன் வே. நிறைய மண் அதனால பாதிச்சிருக்கு. அதனால வந்து எக்கோசிஸ்டம் படி நிறையா தப்புகள் நடந்திருக்கு. கிளாபாசாவிட் எல்லா இடத்துலையும் நடக்கூடாது. ஓகே, அதை பற்றின நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும் ஏன் வந்து கிளாபாசாவிட் வந்து அதிகமாக நடக்கூடாது. எனக்கு வந்து கொஞ்சம் விஷயம் தான் தெரியும், இது நான் எங்கேயோ படித்த விஷயம், அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். Oke, sementara hal 7 kelima yaitu memperkukuh struktur organisasi jabatan dan agensi di bawah kementerian untuk menambah baik sistem penyampaian serta tadbir urus kementerian. அதாவது 4 வந்து நாங்கள் பெர்தானியான் சம்மந்தப்பட்டு செய்வோம். 5வது நாங்கள் எங்களோட டிபார்ட்மெண்ட்டே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு நல்லா வச்சிருப்போம். அப்போ தான் நாங்கள் எங்களோட சிஸ்டம் வந்து கொஞ்சம் லஞ்சாரா ஓடும். Kementerian juga akan menjadikan pertanian sebagai bidang yang merancangkan iktisad negara. இது நான் சொல்ல மாட்டேன் என்னன்ட்டு, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். Sekaligus mengeluarkan golongan itu daripada terperangkap dalam golongan B40. ஏழை என்ற அந்த எப்படி சொல்றது, கெப்பொம்பொங் கெமிஸ்கினான்லேருந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்களோட கோலுங்கான் பெர்தானியானை வந்து நாங்கள் வெளியாக்கிடுவோம் அப்படின்ட்டு அவங்க உறுதி கொடுக்குறாங்க. சரி, ஸோ கேள்வி merancangkan iktisad, அது என்னன்னு தெரிவிக்கீங்க. ரெண்டாவது வந்து apakah usaha yang telah dilaksanakan oleh pihak kerajaan untuk memacu sektor pertanian negara. bahan satuல வந்து நிறையா பார்த்தோம், அதில் பெஸ்ட்டு எல்லாத்தையும் காரேஜ் பண்ணி வச்சுக்கிங்க. எது பெஸ்ட்டோ அதை நம்ம எடுத்து எழுஞ்சிடலாம். பஹான் டூவாலையும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நிறையா தான் சொல்லியிருக்காங்க. எது நீங்கள் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை எடுத்து எழுஞ்சிக்கிங்க. soalan ketiga பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமான. நான் soalan எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் ஈஸிலாம் தெரிவிக்கீங்க. bidang pertanian tidak dapat dinafikan menghadapi pelbagai cabaran dan kekangan. இதுலேயும் நிறையா cabaran kekanganலாம் இருக்குது. oleh hal demikian generasi muda beranggapan bahwa bidang ini tidak ada prospek atau berpotensi untuk dimajukan. ஸோ அவங்க வந்து தவறாக நினைக்கிறாங்க, பெர்தானியான் செஞ்சால் எவ்வளோ தூரம் போக முடியும், எவ்வளோ வளர்ச்சி அடைய முடியும்ன்ட்டு. இப்போ கொஸ்டின் வந்து அது இல்லை. கொஸ்டின் வந்து பெலியா ஏன் அந்த மாதிரி நினைக்கிறாங்க, பெலியா ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுதான் நார்மலாக எல்லாரும் கேட்பாங்க. நான் என்ன கேட்டிருக்கேன் பாருங்க, படப்பண்டாப்பாட் அண்டா அப்பக்கா கெக்காங்கான் மறுபடியும் கெக்காங்கான் தான் உங்களுக்கு. ஏன்னா இதுதான் நிறைய பேர் ஜவாப் பண்ண தெரியாது. Apakah masalah-masalah yang dihadapi oleh sektor pertanian? பெலியாக்கு என்ன ப்ராப்ளம், பெர்தானியானை பிடிக்கலன்னு இல்லை, பெர்தானியான்ல இருக்கிற ப்ராப்ளம் என்னென்ன. ஓகேயா, கொஸ்டின் நல்லா படிக்கணும், அப்போ தான் புரியும். yang dihadapi oleh sektor pertanian sehingga meninggalkan kesan kepada generasi muda agar tidak menceburi bidang ini. ஸோ செக்டர் பெர்தானியான்ல என்ன ப்ராப்ளம், யங்ஸ்டர் வந்து அதை வந்து ஒரு ஃபீல்டாகவே கருதுறது இல்லை. இதுதான் கேள்வி, செக்டர் பெர்தானியான்ல இருக்கிற ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் படித்து ஆராய்ச்சி பண்ணி தேடிக்கிங்க. அப்புறம் soalan keempat வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. ஓகே, இது என்ன கதைன்னா பார்த்துக்கிங்க. Encik Mahathir telah mencuburi bidang peternakan. Lembu yang diternaknya untuk tujuan lembu daging. ஓகே, இறைச்சிக்காக மாடு வளர்க்குறாங்க. தெனுசுனா டைரி ப்ராடக்ட்ஸ். டைரி ப்ராடக்ட்ஸ்னா தெரியும்ல, பால், சீஸு, பட்டரு, நெய், இதுதான் டைரி ப்ராடக்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மாட்டு பாலால் செய்கிறது தான். டன் பாக்கானா நல்ல நல்ல மாடெல்லாம் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி
அதோட குட்டியை வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல மாட்டை வந்து மற்றவங்க கேட்டால் வித்துருவாங்க. அதோட ஜெனரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் பாக்கா. ஓகே, பாக்கானா ஜெனரேஷன் அர்த்தம். ஓகே, sungguh pun begitu. Pasaran hanya untuk dalam negara. So, என்னதான் இருந்தாலும் அவரோட மார்க்கெட் வந்து inside our country only. Anda selaku anak saudaranya, நீங்க வந்து அவங்களோட சொந்தக்கார பொண்ணோ பிள்ளையோ பையனோ mahu memperluas produk pasaran produk ternakan beliau. You intended to improve the market for his product ternakan. Cadangkan langkah-langkah yang Anda sarankan. Okay, நீங்க என்னென்ன steps you will suggest to Encik Mahathir untuk memperluas produk ternakannya ke peringkat antarabangsa? Yes, இதுதான் killer question. ஓகேயா? ஸோ நீங்க சும்மா கேம்பெயின் அதெல்லாம் இங்க போட்டுறாதீங்க. இது வந்து நீங்க என்ன சாடாங்கன் பண்ணுவீங்கன்னு உங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லணும். 3 ஈஸி தேவைப்படும். ஓகேயா? அவங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து வெளியூர் மார்க்கெட்டை போய் ரீச் பண்ற மாதிரி நீங்க வந்து ஐடியாஸ் சொல்லணும். ஸோ இதான் கொஸ்டின். ஸோ குட் லக் டு ஃபைண்ட் ஆல் யோர் ஈஸி. I shall meet you on next class lah. Okay? Right. Take care. Bye guys.